வேலைகளோ இனி தூங்காதடா. எழுமே சின்ன பொறியே பெருமானலாகுமே, சிங்க இனமே எழுமே. மேலும் பிகானேர் நகரின் பங்களா நகர் பகுதியில் மத மாற்றம் தொடர்பான ஒரு வழக்கு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சம்பவ இடத்தை அடைந்த விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் இந்து ஜாக்ரன் மஞ்ச் தலைவர்கள் பல சந்தேக நபர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சம்பவ இடத்தை அடைந்த பிறகு அந்த பகுதி தொடர்பான ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மேலும் பிகானேர் நகரின் பங்களா நகர் பகுதியில் மத மாற்றம் தொடர்பான ஒரு வழக்கு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சம்பவ இடத்தை அடைந்த விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் இந்து ஜாக்ரன் மஞ்ச் தலைவர்கள் பல சந்தேக நபர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சம்பவ இடத்தை அடைந்த பிறகு அந்த பகுதி தொடர்பான ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. 20 முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கொடுத்து மக்களை மதமாற்றத்திற்காக பெறலுக்கு அழைத்ததாக குற்றச்சாட்டு உள்ளது. போலீசார் முழு விஷயத்தையும் விசாரித்து வருகின்றனர். வெளிச்சத்திற்கு வந்துள்ள மதமாற்றம் தொடர்பான இந்த வழக்கு வேறுபட்டது. சம்பவ இடத்தை அடைந்த பிறகு விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் இந்து ஜாக்ரன் மஞ்ச் தலைவர்கள் பல சந்தேக நபர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த முழு விஷயத்திலும் போலீசார் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்திலிருந்து குற்றஞ்சாட்டும் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. அந்த இடத்தைச் சேர்ந்த டெராய்ஸ் மக்கள் நிறைய பேர் இருப்பதாகவும் அவர்களை அங்கே சுற்றி வளைத்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இங்கே இருக்கிறார்கள். இந்த தகவலின் பேரில் போலீசார் அந்த இடத்திற்கு வந்தனர். அந்த பகுதியில் நிறைய பேர் இருந்தனர். 2 அல்லது 3 பேர் காயமடைந்தனர். எங்கள் போலீஸ் குழு அங்கு சென்றவுடன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் அந்த சந்தர்ப்பத்தில் இஷாயிசம் தொடர்பான நிறைய இலக்கியங்கள் எங்களுக்கு கிடைத்தன. அந்த வீட்டை உள்ளூர் மக்கள் சூழ்ந்திருந்தனர். உள்ளே இருந்து மைக் சத்தம் கேட்டது. बीमार भी थी, कुछ बच्ची एक बीमार थी जिसके पांव खराब थे, उसको ये बरगला करके लाया गया था कि आपका ये यीशु की शरण में आ जाओ तो आपके पांव ठीक हो जाएंगे। और एक जिनका वो मकान है उनको कोई कैंसर की बीमारी थी, इलाज तो उनका डॉक्टरों ने किया, लेकिन उनको इन्होंने ये बता दिया कि हमने आपको ये यीशु का जल दिया था, इसकी वजह से आप ठीक हुए हो। तो उनके मन में प्रगाढ़ ये आस्था हो गई कि यीशु ही हमारे को ठीक कर रहा है, जबकि वो दवाइयों से ठीक हुआ है। இங்கு மதம் மாற்றுகிறவர்கள் ஒரு பொய்யை சொல்லி மக்களை அழைக்கிறார்கள். ஒருவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேன்சர் நோய் சுகமாயிற்று, ஆனால் அவருக்கு கிறிஸ்துவர்கள் கொடுத்த தண்ணீரால் குடித்து தான் சுகமாயிற்று என்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லுகிறார். ஒரு குழந்தைக்கு கால் சரியில்லை, உடல்நிலை சரியில்லாமல் நடக்க முடியாத இந்த குழந்தை அழைத்து வந்து இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார், இங்கு வா, நீ நல்லா நடக்கலாம் என்று சொல்லி மக்களை அழைத்து கொண்டு வந்து விடுகிறார்கள். இப்படி தவறான தகவல்களை சொல்லி மக்களை கொண்டு வந்து மதம் மாற்றுகிறார்கள். எனவே இவர்கள் சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தி கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இதை இவர்களை பிடித்தோம் என்றும் சொல்லி இவர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த திருச்சபை அனுமதி இல்லாமல் நடக்கிறது என்று மற்றவர்கள் இவர் மீது புகார் கூறியதுதான். எனவே நாம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். अभी यहाँ मौके पर आए हैं, इनको थाने जा रहे हैं, पूछताछ करते हैं, जो भी रिपोर्ट देंगे उसके हिसाब से कार्य करेंगे। और वहाँ उनको घेराबंदी करके रखा हुआ है। इस सूचना पर पुलिस मौके पर पहुंची तो मोहल्ले की बड़ी संख्या में लोग थे और वहाँ कुछ लोग देखने को चोट भी आई। उनको हमारे पुलिस टीम पहुंचते ही हॉस्पिटलाइज करवाया गया उनको। और उसके बाद फिर वहाँ मौके पे काफी जो साहित्य है ईसाई मिस्त्री से संबंधित जो साहित्य मिला है। 16/2/25 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ராஜஸ்தான் மாநிலம் பிக்னேர் நகரின் பங்களா நகர் பகுதியிலே பிளெஸிங் ஹோப் மினிஸ்ட்ரி என்று திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்டர் சாமுவேல் அவர் குடும்பத்தினால் நடத்தப்பட்ட இந்த ஊழியத்திலே 10 பேருக்கு மேற்பட்ட வெளி ஊழியர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே திடீரென்று பஜ்ரங்கல், விஸ்வ இந்து பரிஷத், இந்து ஜாக்ரன் மஞ்ச் போன்ற மத தீவிரவாத கும்பல் புகுந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டு அந்த பொதுமக்களோடு சேர்ந்து ஆராதனை நடத்திக் கொண்டிருக்கிற வேளையிலே திருச்சபைக்குள்ளாக புகுந்து கடுமையாக தாக்கினார்கள். இதில் ஈராலால் என்ற சகோதரன் மண்டை உடைக்கப்பட்டான். அவனோடு கூட 2-3 பேருக்கு பலத்த காயம் அடைந்தார்கள். இவர்கள் இப்படி பிரச்சனையை உண்டாக்கி அடிதடி நடத்தி கொண்டிருக்கும் போது அங்கிருந்த ஒரு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க காவல்துறை வந்து போதகரும் அவரோடு இருந்தவர்களையும் மதமாற்றம் செய்வதற்காக அழைத்து வரப்பட்டார் என்று சொல்லுகிற அந்த 10 பேரையும் அழைத்துக் கொண்டு காவல் நிலையத்துக்கு சென்றனர்.
அங்கிருந்து ஒருவர் சொல்லும்போது எதற்காக இந்த காரியம் நடக்கிறது சொன்னால் 20,000 25,000 கொடுத்து மக்களை பொய் சொல்லி வந்து மதம் மாற்றுகிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இங்கு வந்து பிரச்சனை உண்டாக்கினார்கள் என்று அவர்கள் அங்கு சொன்னார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் பல பகுதியில் இருக்கிற உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்திலே இப்படி பொய்யான தகவலை சொல்லி திருச்சபைகளை உள்ளே புகுந்து அடித்து உடைக்கிற இந்த காரியம் எல்லா பகுதிகளிலும் நடைபெற ஆரம்பித்து விட்டது. கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களுக்குள்ளாக போராடக்கூடிய, இதற்கு எதிர்த்து பேசக்கூடிய, எல்லா சூழ்நிலையிலும் மக்களோடு நின்று போராடக்கூடிய நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். நமக்கு அரசியல் பின்புலம் இல்லாததால் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது. ஆகவே நாம் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை தடை செய்யும்படியாக தேவனுக்கு தெரிவித்தோம். தொடர்ந்து நாம் ஒன்றுபட்டு நின்று இப்படிப்பட்ட சதித்திட்டங்களை முறியடிக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்தியா முழுவதும் இருக்கிற திருச்சபை தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு அறைகோள் இருக்கிறேன். வாருங்கள், நாம் ஒன்றுபட்டு செயல்படுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் ஒன்று நின்று போராடி வெற்றி பெறுவோம். தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார். அது நீங்களாக கூட இருக்கலாம். செய்திகளை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.